D is bisector of BAC. AB is equal to 10 and AC equal to 14. BC equal to 6 centimeter and find BD and DC. ஸோ இந்த மாதிரி இது சம வெட்டி, அதாவது எதுனா பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர் இந்த மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ABCD எப்படி இருக்குன்னா இந்த சைட் ரேஷியோ, இது ரெண்டும் ஒரு சைட், இதுதான் ஃபார்முலா. ஸோ பிக்சர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைட் பை இந்த சைட் ஈக்குவல் டு இந்த சைட் பை இந்த சைட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். AB ஈக்குவல் டு 10, AC ஈக்குவல் டு 14. BD நமக்கு தெரியாது. நான் அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா BD, B and D, சரி BDC, இது ஓவராலாக 6. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்னு வச்சுக்க போகிறேன். இது 6 எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது 4னா இது 2ஆக இருக்கும், 2னா 4ஆக இருக்கும், 3னா 3ஆக இருக்கும். 6 சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ. ஸோ BD ஈக்குவல் டு எக்ஸ், இது 6 மைனஸ் எக்ஸ். இதை சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிடும். நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 10 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸு, 14 இன்ட்டு எக்ஸு, 60 மைனஸ் 10x ஈக்குவல் டு 14x. 60 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா 14x ப்ளஸ் 10x, 24x. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 24. டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். then again 2 table, then 3 table, 5/2. ஸோ டிவைட் பண்ணோன்னா 2.5. நமக்கு எக்ஸ் 2.5னு கிடச்சிருக்கு. ஸோ BD ஈக்குவல் டு 2.5. நெக்ஸ்ட்டு DC என்னவாக இருக்கும்? 6 சப்ட்ராக்ட் பண்ணோம். 6 மைனஸ் 2.5, தட் இஸ் ஈக்குவல் டு 3.5.